So hi, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ரொம்ப ஈஸியான டாபிக், இதில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ட்ரெயின்ஸ் டாபிக் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் கான்செப்டில் என்ன ஆக முடியும்னா ஸ்ட்ராங்காக முடியும். ஸோ நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி அகேன் ரொம்ப ஈஸியான டாபிக் ஆக்சுவலி போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 4 விஷயம் தான். அந்த 4 விஷயம் தெரிஞ்சது அப்படின்னாலே நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் போட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா போட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ போட் அப்படிங்கிறது எதில் போகக்கூடியதுன்னா தண்ணியில் ஸ்ட்ரீமில் போகக்கூடியது. ஸோ அதை தான் வந்து போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது யாராக இருப்பாங்கன்னா வாட்டராக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வாட்டர் அப்படிங்கும் போது 2 விஷயமா சொல்லலாம். ஒன்று வந்து ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் ஸ்டில் வாட்டரில் யாரோட ஸ்பீடை மட்டும்தான் சொல்ல முடியும், போட்டோட ஸ்பீடை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர ஸ்டில் வாட்டர் அப்படின்னா அப்போ வாட்டருக்கு வந்து என்ன கிடையாது, எந்த மூவிங்கும் கிடையாது. அப்போ வாட்டர் வந்து ஸ்டேஷனரியாக இருக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் ஸ்பீடு இருக்கும், போட்க்கு மட்டும்தான் ஸ்பீடு இருக்கும். ஸோ வித் த ஃப்ளோ ஆஃப் தி ரிவர். ஸோ ஃப்ளோ ஆஃப் தி ரிவர் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க அப்படின்னாலே அப்போ அதோட மீனிங் என்னவா தான் இருக்கும், அந்த இடத்துல ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்கு, அந்த ஸ்ட்ரீமுக்கு என்ன இருக்கு, ஸ்பீடு இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்காக தெரிய வேண்டிய 4 விஷயங்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும், தென் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எப்படி கண்டுபிடிக்கணும். இந்த 4 விஷயங்கள் தான் என்ன பண்ண போறோம்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசிக்கா இந்த 4 விஷயம் தெரிஞ்சதுனால என்னால் எல்லா கொஸ்டினையுமே என்ன பண்ண முடியும்னா தாராளமாக சால்வ் பண்ண முடியும். பிளஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு என்ன பண்ண தெரியணும், எழுத தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், டவுன் ஸ்ட்ரீம் அலாங் தி ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இந்த இடத்துல அலாங் தி ரிவர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா தண்ணி எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ, வாட்டர் எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதோ அதே டைரக்ஷன்ல யாரும் டிராவல் பண்ணணும், போட்டும் டிராவல் பண்ணணும். சரியா? அப்ப தண்ணி போற டைரக்ஷன்ல என்னோட போட்டும் டிராவல் பண்ணுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஸ்பீட் எப்படி இருக்கும், பெருசா தானே இருக்கும். நான் வேகமா போவேனா, தண்ணியோட ஸ்பீடு இந்த போட்டோட ஸ்பீட் ரெண்டும் சேர்ந்து நான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிடுவேன், என்னோட ஸ்பீட் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதுதான் மீனிங். சரியா? அப்ப ஸ்பீட் அதிகமா இருக்கும்போது நான் போக வேண்டிய இடத்துக்கு என்ன பண்ணிடுவேன், சீக்கிரமே போயிடுவேனா. அப்ப டவுன் ஸ்ட்ரீம்ல என்னோட ஸ்பீட் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதனால டைம் என்னவாகும், கம்மியாகும். ஸோ அடுத்தது அப் ஸ்ட்ரீம். ஸோ அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அகேன்ஸ்ட் தி ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ அகேன்ஸ்ட் தி ரிவர் அப்படிங்கும் போது தண்ணி எந்த டைரக்ஷன்ல போதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஸோ தண்ணி வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுதுங்கும் போது ஸோ போட் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா அகேன்ஸ்ட் தி ரிவர் அப்படின்னு சொல்றது. போட் வந்து தண்ணியோட அந்த ரிவரோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன பண்ணும், டிராவல் பண்ணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தண்ணியை எதிர்த்துக்கிட்டு நான் போட்டை பெடல் பண்ணி வரும்போது அந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியாது, அதிகபட்ச ஸ்பீட் கொடுத்து என்னால பெடல் பண்ண முடியாது அந்த இடத்துல. அதனால என்ன ஆகும்னா ஸ்பீடுங்கிறது என்ன ஆகும், கம்மியாகும். சரியா? அப்ப ஸ்பீட் கம்மியாகிற டைம் என்னவாகும், எனக்கு அதிகமாகும். அப்ப அப் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். டைம் அதனால என்ன ஆகும், அதிகமாகும். இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீம்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா 2 பேர் தான். ஒருத்தர் யாரு, போட் இந்த இடத்துல பிரசன்ட் ஆவாங்க. இன்னொருத்தவங்க யாரு, எனக்கு ஸ்ட்ரீம் வாட்டர் அப்படிங்கிறவங்க பிரசன்ட் ஆவாங்க. அந்த வாட்டருக்கு வேற பேர் என்ன அப்படின்னா ஸ்பீடுக்கு வேற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்பாங்க, இல்ல வெலாசிட்டி ஆஃப் தி கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது யாருன்னா ஸ்ட்ரீம். வந்து ஸ்ட்ரீம் தான் யாருன்னு நமக்கு தெரியும், வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். இதில் டவுன் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து இப்போ தானே சொன்னோம், டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். ஸ்பீட் எதனால அதிகமாகுது, எனக்கு போட்டோட ஸ்பீடும் வாட்டரோட ஸ்பீடும் சேர்றனால. சரியா? அப்போ பெருசாகுது இல்லையா ஸ்பீடுங்கிறது அந்த இடத்துல. அப்போ ஸ்பீட் அதிகமாக இருந்ததுனாலே அந்த இடத்துல டைம் கம்மியாகும்னு சொல்லியாச்சு. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் என்ன பண்ணுறோம், நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அடுத்தது இங்கே யார் இருக்கா, எனக்கு அப்ஸ்ட்ரீம் இருக்காங்களா. ஸோ அப்ஸ்ட்ரீமுங்கும் போது அந்த இடத்துல என்ன சொன்னேன் நான், ஸோ போட்டோட ஸ்பீட் வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீட். அப்போ போட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரீமை எதிர்த்துட்டு டிராவல் பண்ணுதுங்கும் போது அந்த இடத்துல யார் இருப்பா, எனக்கு ஸ்பீடுங்கிறது கம்மியாகும். அதனாலதான் என்ன எடுத்திருக்கோம், நம்ம மைனஸ் எடுத்திருக்கோம். அதே மாதிரி எப்பயுமே தண்ணியோட ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது எனக்கு போட்டோட ஸ்பீட் எப்பயுமே எப்படி இருக்கணும், அதிகமா இருக்கணும். சரியா? சோ ஏன் அப்படின்னா தண்ணியோட ஸ்பீட் அதிகமா இருந்ததுன்னா, தண்ணியோட ஸ்பீட் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா போட் அதில் டிராவல் பண்ணுது, தண்ணி போட்டை விட தண்ணியோட ஸ்பீட் அதிகமாக இருக்குன்னா அந்த இடத்துல போட் தண்ணிக்குள்ளே என்ன ஆகிடும், மூழ்கிடும். சரியா? ஸோ அதனால தான் எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா எப்பயுமே எனக்கு யாரோட ஸ்பீட் தான் அதிகமாக இருக்கணும், போட்டோட ஸ்பீட் தான் அதிகமாக இருக்கணும். வாட்டரோட ஸ்பீட் எப்பயுமே எப்படி தான் இருக்கணும், கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம்னா போட்டோட ஸ்பீடை மட்டும் எப்படி தனியாக கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஸ்ட்ரீமோட ஸ்பீடை மட்டும் எப்படி தனியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் என்ன வந்துடும் எனக்கு டிவைடட் பை 2. ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் யார் வந்துருவா எனக்கு டிவைடட் பை 2. ஸோ இந்த 4 விஷயமும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்னாலே என்னால் தாராளமாக என்ன பண்ண முடியும், எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் பண்ண முடியும். வேணும்னா இதை டவுன் ஸ்ட்ரீம்னு எழுத முடியாதுன்னா இதை யூன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, அப் ஸ்ட்ரீம் என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, வீன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது வந்து இந்த டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி எப்படி நான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும் நமக்கு, ஸ்பீட் இன்டு டைம் அப்படின்னு தெரியும். அப்ப distance is equal to speed into time னா என்னோட distance வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க, இல்ல என்னோட distance வந்து அப் ஸ்ட்ரீம்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்னாலே அந்த ஸ்பீடுங்கிற இடத்துல யார் வந்துருவா, எனக்கு டவுன் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் அப் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், எனக்கு டவுன் ஸ்ட்ரீமும் அப் ஸ்ட்ரீமும் யாரை பொறுத்து கிடைக்குது, போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் வச்சு தானே கிடைக்குது. ஸோ அதனால தான் டவுன் ஸ்ட்ரீம்ல டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா ஸ்பீடுங்கிற இடத்துல யார் வந்துருவா, போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்டூ ஆஸ் யூஷுவல் டவுன் ஸ்ட்ரீம்ல எவ்வளோ டைம்ல ரீச் ஆவாங்க. ஸோ இதுவே வந்து அப் ஸ்ட்ரீம்ல கேட்குறாங்க அப்படிங்கும் போது போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இன்டூ அங்கே யார் வந்துருவா, எனக்கு டைம் வந்துருவாங்க. சரியா? ஸோ இது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சதுனாலே போதும், என்னால் என்ன பண்ண முடியும், தாராளமாக எல்லாத்தையுமே ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் மட்டும் எங்கே சேஞ்ச் இருக்கும்னா ஸ்பீடில் சேஞ்ச் இருக்கும். சரியா? ஸோ அந்த சேஞ்ச் தான் யாருன்னா டவுன் ஸ்ட்ரீமுங்கிறனால நான் போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எடுத்துக்கிறேன், அப் ஸ்ட்ரீமுங்கிறனால போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எடுத்துக்கிறேன். அதான் இங்கே பண்ணியிருக்கோம், நம்ம டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம்னு அதான சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் அங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ அப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக ரீட் பண்ணீங்கனாலே டைரக்டாக எப்படி ஈஸியாக ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கொஸ்டின் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a man can row downstream at 11 km/h and upstream at 7 km/h. ஸோ நமக்கு எப்பயுமே தெளிவாக தெரியும், டவுன் ஸ்ட்ரீமில் தான் ஸ்பீட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், அப் ஸ்ட்ரீமில் ஸ்பீட் எப்பயுமே எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போது 11 km/h வந்து இதில் போகிறாங்க, டவுன் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. அதே மாதிரி 7 km/h வந்து இதில் போகிறாங்க, அப் ஸ்ட்ரீமில் போகிறாங்க. ஸோ இதை வச்சு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, போட்டோட ஸ்பீட் என்ன, விச் மீன்ஸ் அந்த ஸ்விம் பண்ணுறான் இல்லையா, ஸோ தண்ணியில் போயிட்டு இருக்கான் இல்லையா, அந்த மேனோட ஸ்பீட் என்ன, தென் தட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டேட்டா, அப்போது நான் வந்து போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னென்ன டேட்டா எனக்கு தெரியணும் போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் தெரிஞ்சதுன்னா அது டிவைடட் பை 2 பண்ணும்போது எனக்கு யார் கிடைச்சிருவா, போட்டோட ஸ்பீட் கிடைச்சிருவாங்களா. அதே டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணும்போது எனக்கு யார் கிடைப்பா, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கிடைப்பாங்களா. ஸோ ப்ரொசீட் பண்ணலாமா. ஸோ போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு டவுன் ஸ்ட்ரீம் plus upstream divided by 2 downstream ஓட வேல்யூ என்னது 11, upstream ஓட வேல்யூ என்னது 7. ஸோ சால்வ் பண்ணோன்னா 18/2 யார் வந்துருவா, எனக்கு 9 km/h வந்துருவாங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணுமா, தண்ணியோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நான் டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் upstream divided by 2 ஸோ இது சால்வ் பண்ணால் யார் வருவா, எனக்கு 11 minus 7 divided by 2. அப்போ 4/2 யார் வந்துருவா, எனக்கு 2 km/h. ஸோ அப்போ பாருங்க, இது போட்டோட ஸ்பீடு, இது ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. இப்போ இந்த இடத்துல எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் மட்டும் கண்டுபிடிக்கணும்னா, டவுன் ஸ்ட்ரீம்னா போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் ஆட் பண்ணால் கிடைக்குமா. அப்போ 9 + 2 யார் கிடைச்சிட்டா, அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 11 km/h வந்துருச்சா. ஸோ இதே வந்து எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடுனா 9 × 2 மைனஸ் பண்ணும்போது யார் கிடைச்சிருவா, எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கிடைச்சிருவாங்களா. அதானே கொடுத்துருக்காங்க, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் 7 km/h. ஸோ இதுதான் புரிஞ்சுதா, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ எனக்கு எப்பெல்லாம் டவுன் ஸ்ட்ரீம்னு சொல்கிறாங்களோ அந்த டவுன் ஸ்ட்ரீம்குள்ளே யார் யாரோட ஸ்பீடு சேர்ந்தது தான் டவுன் ஸ்ட்ரீம், போட்டோட ஸ்பீடும் வாட்டரோட ஸ்பீடும் சேர்ந்தது தான் டவுன் ஸ்ட்ரீம். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது யார், போட்டோட ஸ்பீட்லேருந்து வாட்டரோட ஸ்பீடை மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் யார், எனக்கு அப்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க. ஸோ கிடைச்சதா இங்கே நமக்கு. ஸோ போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிச்சோம், ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு அகெயின் என்னால் யாரை கண்டுபிடிக்க முடியுது, டவுன் ஸ்ட்ரீமோடது என்ன, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுதா. ஸோ அதுதான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ செகண்ட் கொஸ்டினில் என்னமா சொல்லியிருக்காங்க, a boat covers a distance of 40 km downstream in 2 hours. ஸோ ஒரு போட் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 40 கிலோமீட்டரை வந்து 2 ஹவர்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ட்ராவல் பண்ணியிருக்கு, கவர் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ 40 கிலோமீட்டர் 2 ஹவரில் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னா எதில் போய் கவர் பண்ணியிருக்கு, டவுன் ஸ்ட்ரீமில் போய் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு 2 டவுன் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி 2 டேட்டா தெரியுது. என்னென்னா 40 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீமில் போயிருக்காங்க, எத்தனை மணி நேரத்தில் போயிருக்காங்கன்னா 2 ஹவர்ஸில் போயிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் யார் இருக்கா, எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸையும் டைமையும் வச்சு நம்மளால யாரை கண்டுபிடிக்க முடியும், ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியுமா. இங்கே டவுன் ஸ்ட்ரீம் பேஸ் பண்ணின
டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கனால இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஸ்பீட் யாராக இருப்பாங்க, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடாக இருப்பாங்களா? அப்போது டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 40 டிவைடட் பை 2 நான் ஏன் 40 டிவைடட் பை 2 எடுக்கிறேன், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைமுங்கும் போது எனக்கு யார் கிடைப்பா, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைப்பாங்களா? அப்போ இங்கே யார் வந்துருவா, எனக்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ இந்த 20 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது யாரோட ஸ்பீடு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா? ஸோ அடுத்தது அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க, while it takes 4 hours to cover the same distance in upstream. ஸோ அதே சேம் டிஸ்டன்ஸ்னா யாரை தான் சொல்கிறாங்க, அதே 40 கிலோமீட்டரை அப்ஸ்ட்ரீமில் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களா, 4 hours எடுத்துக்கிறாங்களாம். அப்போ இங்கே நம்ம அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கண்டுபிடிக்கலாமா? அப்போ அப்ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டைம் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 4 hours சொல்லியிருக்கோமா? அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமில் எப்பயுமே டைம் என்ன ஆகும், கம்மியாகும். அப்ஸ்ட்ரீமில் எப்பயுமே டைம் என்னவாகும், அதிகமாகும். எப்படி சொல்ல முடியுதுன்னா, அந்த சேம் டிஸ்டன்ஸ் தானே, அதே 40 கிலோமீட்டர் தான். டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண 2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண 4 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க, சேம் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கிறது யாராக இருப்பாங்க, 10 கிலோமீட்டர் பர் ஹவரா? அப்போ இந்த 10 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது யாருமா, எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடா? அப்போ எனக்கு இந்த இடத்துல யாரை தெரிஞ்சிருச்சு, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம யாரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நம்மள போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? அப்போ போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா என்னமா பண்ணணும், போட்டோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணணும், டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமா? டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ என்னது, டவுன் ஸ்ட்ரீம் plus upstream divided by 2 so downstream என்னது 20, upstream என்னது 10 divided by 2 அப்ப 20 plus 10 யார் வந்துருவா, 30 divided by 2. அப்ப என்னோட ஃபைனல் ஆன்சர் யாரு, 15 கிலோமீட்டர் பர் ஹவர். புரிஞ்சுதா இது? ஸோ இப்போ எனக்கு எல்லாத்துல இருந்துமே டைரெக்டாக என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். சரியா? ஸோ கொடுத்துருக்க டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடத்துல ஸ்பீட் கொடுக்கல, நான் இப்போ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னா ஸ்பீடு தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஸ்பீடை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நான் யோசிக்கணும். டேட்டா கொடுத்துட்டாங்கல்ல, எனக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க, அது எதில் கவர், அது எதன் மூலமாக கவர் பண்ணது, டவுன் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணதா, அப் ஸ்ட்ரீமில் கவர் பண்ணாதே டைரெக்டாக கொடுத்துருக்காங்கங்கும் போது ஸோ அதை யூஸ் பண்ணி என்னால் எப்படி ஸ்பீடை கண்டுபிடிக்க முடியும்னு யோசிக்கணுமே தவிர எனக்கு ஸ்பீடே கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருக்கக்கூடாது, உட்காந்துருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதுக்காக தான் அகெயின் அண்ட் அகெயின் சொல்கிறது, அந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைமை யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன கண்டுபிடிக்கலாம், நான் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்காங்க, தி ரேட் ஆஃப் ஸ்ட்ரீம் இஸ் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். ரேட் ஆஃப் ஸ்ட்ரீமுங்கும் போது வாட்டரோட ஸ்பீடை 12 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the ratio between the speed of the boat in upstream and the speed of the boat in downstream is 8:5. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி வேற என்னவும் கொடுத்துட்டாங்க, எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. எதில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் எதில் கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க, 8:5. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமோட ரேஷியோ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 8:5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் தான் ஸ்பீட் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது இவங்களை என்னென்னு எடுத்துக்கலாம், ரேஷியோவில் இருக்கனால 8xன்னு எடுத்துக்கலாம், இவங்களை 5xன்னு எடுத்துக்கலாம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னவா இருக்குது, 8xஆ இருக்குது, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னவா இருக்குது, 5xஆ இருக்குது. ஸோ இவங்களை நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறது என்னன்னா, போட்டோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கணும்னா எனக்கு யாரோட ஸ்பீடு தெரியணும், டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2 பண்ணால் தானே எனக்கு போட்டோட ஸ்பீடு கிடைக்கும். அப்போ எனக்கு இங்கே தெரிஞ்ச டேட்டா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, யாரு, தண்ணியோட ஸ்பீட் என்னன்னு எனக்கு தெரியுமா, வாட்டரோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 12 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2ங்கும் போது டவுன் ஸ்ட்ரீம் யாரு, 8xஆ, அப்ஸ்ட்ரீம் யாரு, 5xஆ டிவைடட் பை 2. ஸ்பீட் ஆஃப் அ ஸ்ட்ரீம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ இங்கே யார் வந்துருவா, எனக்கு 3x டிவைடட் பை 2, இங்கே 12. ஸோ கேன்சல் பண்ணால் யார் வருவா, 4 4 2s are 8. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 8. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமாமா? அப்போ இங்கே இன்டூ 8, இங்கே இன்டூ 8. அப்போ 8 8s are யார் வந்துருவா, 64. 5 8s are யார் வந்துருவா, 40. அப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 64 கிலோமீட்டர் பர் ஹவர்னு தெரிஞ்சிருச்சு. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னு தெரிஞ்சிருச்சா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா யாரோடது, போட்டோட ஸ்பீட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போது போட்டோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா யார் வருவா, டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம்னா யார் வருவா,
64 plus 40 divided by 2 na 104 divided by 2 is equal to 52 km per hour. புரிஞ்சுதா இது? ஸோ கரெக்டாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படி கொடுத்துருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி என்ன டேட்டா வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை என்ன பண்ணிக்கலாம், நான் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கொண்டுட்டு வந்துக்கலாம். புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? So fourth question என்னமா சொல்லியிருக்காங்க, the speed of a boat is 15 km per hour. இந்த இடத்துல யாரோட ஸ்பீடை கொடுத்துட்டாங்க, போட்டோட ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. போட்டோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 km per hourனு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த speed of the stream is 11 km per hour less than the speed of the boat. ஸோ வாட்டரோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னா 11 km per hour கம்மியாக இருக்கா யாரை கம்பேர் பண்ணும்போது, போட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்போது போட்டோட ஸ்பீட் என்னவா இருந்தது எனக்கு 15 km per hour. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்குன்னா போட்டோட ஸ்பீடை விட எவ்வளோ கம்மியாக இருக்குது, 11 கம்மியாக இருக்கா. அப்போ அது எப்படி எழுதலாம், போட்டை விட 11 km கம்மியாக இருக்குன்னா அப்போது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோவா தான் இருக்கும், 4 km per hour இருக்குமா? புரிஞ்சுதா இது? அப்போ எனக்கு இங்கே தனித்தனியாக யார் தெரிஞ்சாச்சு, போட்டோட ஸ்பீட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சா. அப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட, ஃபைண்ட் தி டைம் டு ட்ராவல் 1045 km upstream and return back to the starting point. அப்போது 1045 km வந்து எதில் போயிருக்காங்க, அப்ஸ்ட்ரீமில் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்னிங் டு தி ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது போகும்போது அப்ஸ்ட்ரீமில் போயிருந்தாங்கன்னா சரியா, போகும்போது தண்ணியை எதிர்த்துக்கிட்டு போயிருந்தாங்கன்னா வரும்போது தண்ணியோட ஃப்ளோவில் தானே வந்திருப்பாங்க. அப்போ தண்ணியோட ஃப்ளோவில் வராங்கும் போது அது என்னவா இருந்திருக்கும், என்ன ஸ்ட்ரீமாக இருந்திருக்கும், எனக்கு டவுன் ஸ்ட்ரீமாக இருந்திருக்குமா? இல்லை போகும்போது டவுன் ஸ்ட்ரீமில் போனாங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது என்ன ஸ்ட்ரீமில் வருவாங்க, எனக்கு அப் ஸ்ட்ரீமில் வருவாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா 1045 km அப்ஸ்ட்ரீமில் போயிட்டு ரிட்டர்ன் பேக் டு தி சேம் பாயிண்ட்னா அதே 1045 km ட்ராவல் பண்ணி எதில் வராங்க, டவுன் ஸ்ட்ரீமில் வராங்க. அப்போ இந்த அப்ஸ்ட்ரீமையும் டவுன் ஸ்ட்ரீமையும் ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த 1045 km அப்ஸ்ட்ரீம் 1045 km டவுன் ஸ்ட்ரீம் ட்ராவல் பண்ணி முடிக்கிறதுக்கு டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே டைம் கேட்குறாங்களா, டைம்னா எனக்கு என்னன்னு தெரியும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடா. அப்போ இங்கே டோட்டல் டைம் தானே, டோட்டல் டைமுங்கும் போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இன் அப்ஸ்ட்ரீமா, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இன் டவுன் ஸ்ட்ரீமா, இதானே டோட்டல் டைமு. இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறது தான் சரியா. நீங்கள் எக்ஸாம்லலாம் இப்படிலாம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஒன்றுமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதான். ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் எழுதிலாம் எழுதக்கூடாது சரியா. ஸோ அப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது அப்ஸ்ட்ரீமில் போனதாக இருக்கட்டும் டவுன் ஸ்ட்ரீமில் போனதாக இருக்கட்டும், போகும்போது 1045 km தான், ரிட்டர்ன் வரும்போதும் 1045 km தான். அப்போ ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீமில் பேசுகிறாங்களா, அப்போ ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமில் பேசுகிறாங்கும் போது எப்படி எழுதலாம், நான் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னமா சொல்லுவோம், அப்ஸ்ட்ரீம்ஸோட ஸ்பீட் கண்டுபிடிக்கணும்னா போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. அப்போ போட்டோட ஸ்பீட் வந்து 15 km per hour, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 4 km per hour. அப்போ மைனஸ் பண்ணலாமா, நான் 15 minus 4. அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீமில் 1045 km. அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், போட்டோட ஸ்பீட் ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. போட்டோட ஸ்பீட் என்னது 15, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னது 4. அப்போ இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறனால எனக்கு இங்கே வந்து அப்ஸ்ட்ரீமோட டைம் கிடைக்கும், இங்கே வந்து டவுன் ஸ்ட்ரீமோட டைம் கிடைக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணும்போது டோட்டல் டைம் எனக்கு கிடைச்சிருமா. அப்போ 1045 இந்த இடத்துல யார் வருவா, 15 minus 4 இந்த இடத்துல யார் வந்துருவாங்க, எனக்கு 11. இங்கே 15 plus 4 இந்த இடத்துல யார் வந்துருவாங்க, எனக்கு 19. அப்போ 1045 divided by 11ங்கும் போது 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 times 99, 5 times 55 வந்துருவாங்களா. ப்ளஸ் 19 டேபிளில் கேன்சல் பண்ணால் யாருமா வருவா, 5 times வந்து 95 again கேரி 95 இருக்கும். அப்போ 5 times வந்து 95. அப்போ இதை ஆட் பண்ண என்னமா கிடைக்கும், எனக்கு 10 150. அப்போ டோட்டலாக அப்ஸ்ட்ரீம் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம், அப்போது அப்ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண 95 hours ஆகுது, டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண 55 hours ஆகுது. டோட்டலாக ட்ராவல் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க, 150 hours எடுத்துக்கிறாங்க. புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. So fifth question என்ன சொல்லியிருக்காங்க, Sita can row a boat for certain distance downstream in 5 hours and coming back covering the same distance in 15 hours. So Sita வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமில் ஏதோ ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் அந்த சர்டைன் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, 5 hours எடுக்குது. அதே சீதா என்ன பண்ணுறாங்கன்னா அண்ட் கம் பேக். ஸோ போகும்போது டவுன் ஸ்ட்ரீமில் போனாங்கன்னா ரிட்டன் வரும்போது எதில் தான் வந்திருப்பாங்க, அப் ஸ்ட்ரீமில் தானே வந்திருப்பாங்க. இப்போ தானே லாஸ்ட் கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணணும்.
ஸோ அப்போது சேம் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க சரியா. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க டவுன் ஸ்ட்ரீமில் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்களோ அதே டிஸ்டன்ஸ் தான் எங்கேயும் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்ஸ்ட்ரீமில். அப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டும் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸுங்கும் போது யார் வந்துருவா எனக்கு, ஸ்பீட் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொன்னோம். என்ன சொன்னோம், டவுன் ஸ்ட்ரீமில் டிஸ்டன்ஸோட ஃபார்முலானா ஸ்பீடுங்கிற இடத்துல யார் வந்துருவா எனக்கு, போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு சொன்னோமா. அதே மாதிரி அப்ஸ்ட்ரீம்ங்கும் போது யார் வந்துருவா, போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. அப்போது அடுத்த லைன் போகலாமா. ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம இவ்வளோ எழுதியிருக்கோம். ஸோ வந்து பார்த்தோன்னா இதில் 5 hours கொடுத்துருக்காங்க எதுலனா டவுன் ஸ்ட்ரீமில், 15 hours கொடுத்துருக்காங்க எதுலனா அப்ஸ்ட்ரீமில். இஃப் தி ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் தி ரேட் ஆஃப் 4 km/h. ஸோ இதில் வாட்டரோட ஸ்பீடு என்னென்னு கொடுத்துட்டாங்கன்னா 4 km/hன்னு கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது எனக்கு போட்டோட ஸ்பீடு இந்த இடத்துல என்னென்னு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னென்னு தெரியும், 4 hours. இது வந்து எதில் எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் டைமா, டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, 5 hoursன்னு சொன்னாங்களா. இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே போட்டோட ஸ்பீடு தெரியாது எக்ஸு மைனஸ் வாட்டரோட ஸ்பீடு என்னது 4 இன்ட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க இங்கே 5 hours எடுத்துக்கிறாங்களா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணலாமா. சால்வ் பண்ணோன்னா 5x + 5 4s are 20 இஸ் ஈக்குவல் டு 15x மைனஸ் 15 4s are 60. ஸோ அப்போ இந்த 5x அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 60 இந்த சைடு எடுத்துகிட்டு வரலாமா. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னா இங்கே யார் வந்துடுவா எனக்கு, 5x அந்த சைட் போச்சுன்னா 10x மைனஸ் 60 இந்த சைட் வரும்போது ப்ளஸ் 60யா. அப்போ இங்கே யார் வந்துடுவா எனக்கு 80. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 8. அப்போ எக்ஸோட வேல்யூ 8ங்கும் போது நான் எக்ஸை யாருன்னு கன்சிடர் பண்ணேன், போட்டோட எக்ஸை யாருன்னு கன்சிடர் பண்ணேன், நான் போட்டோட ஸ்பீடுன்னு கன்சிடர் பண்ணேன்னா. அப்போ இந்த 8ங்கிறது யார், போட்டோட ஸ்பீடு. இவங்க தான் யாராக இருப்பாங்க எனக்கு 8 km/h இருப்பாங்க. புரிஞ்சுதா இது. அப்போது இந்த இடத்துல என்னால் இந்த எக்ஸை வச்சு யாரை கண்டுபிடிக்க முடியும், என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா. ஸோ சப்போஸ் இந்த 8ஐ கொண்டு போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமில் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்க அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்களோ அதே டிஸ்டன்ஸை இதில் கவர் பண்ணாங்க, ரிட்டன் வந்தாங்க. அப்போ அப் ஸ்ட்ரீமில் வந்திருப்பாங்க. இப்போ இந்த 8ஐ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யாருமா வருவா எனக்கு, 8 + 4 யார் 12. அப்போ 12 5s are யார் வந்துருவா எனக்கு 60யா. இப்போ இந்த 8ஐ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா 8 - 4 யார் 4. அப்போ 15 × 4 யார் வந்துருவா 60. புரிஞ்சுதா. அப்போ 60 இங்கேயும் 60 அங்கேயும் 60. அப்போ யார் ஈக்குவலாக இருக்கா எனக்கு, டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்காங்களா. புரிஞ்சுதா இது. ஸோ எல்லாமே கான்செப்ட் தான். அந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோட கான்செப்டே என்ன பண்ணிக்கிறோம், அப்ளை பண்ணிக்கிறோம் சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், a boat travels downstream in 6 hours and upstream in 4 hours. ஸோ ஒரு போட் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் 6 hours கவர் பண்ணுமா, அப்ஸ்ட்ரீமில் வந்து 4 hours கவர் பண்ணுமா. The speed of the boat in still water is 40 km/h and speed of the stream is 20 km/h. ஸோ தனித்தனியாக கொடுத்துறாங்க. போட்டோட ஸ்பீட் என்ன, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை போட். அப்போ அந்த போட் வந்து டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டவுன் ஸ்ட்ரீமில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, அப்ஸ்ட்ரீமில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இன்டூ டைம் தானே. அப்போ ஃபஸ்ட்டு நான் டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீமில் கண்டுபிடிக்கிறேன்னா டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீமில் யார் வந்துடுவா எனக்கு, எஸ் இன்டூ டி தானே. இங்கே எஸ் இன்டூ டிங்கும் போது இந்த எஸ் யார் எனக்கு, போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடா. அப்போது டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இன்டூ டீனா. போட்டோட ஸ்பீட் என்னென்னு கொடுத்துருக்காங்க இவங்க 40ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னென்னு கொடுத்துருக்காங்க 20ன்னு கொடுத்துருக்காங்களா. இன்டூ டீங்கும் போது டவுன் ஸ்ட்ரீமில் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க 6 hours. அப்போ இங்கே 40 + 20 60. 60 × 6 யார் வந்துருவா எனக்கு 360 km. அப்போ 360 km எதில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க 360 km. ஸோ அப்போ அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து நான் யாருக்கு கண்டுபிடிக்கணும், அப்ஸ்ட்ரீம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்ஸ்ட்ரீமில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா யார் வந்துருவா எனக்கு, போட்டோட ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் இன்டூ டீயா. அப்போ போட் ஸ்பீட் மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கும் போது யாருமா வருவா எனக்கு 40 - 20 இன்டூ எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க எனக்கு 4 hours எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்களா. அப்போ 40 - 20 யார் 20 இன்டூ 4. அப்போ 20 × 4 யார் வந்துருவா 80 km.
ஸோ அப்போது டவுன் ஸ்ட்ரீமில் 360 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, அப் ஸ்ட்ரீமில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் தானே. அப்போ முன்னாடி ஒரு 360 கிலோமீட்டர், இப்போ ஒரு 80 கிலோமீட்டர். டவுன் ஸ்ட்ரீமில் ஒரு 360, அப் ஸ்ட்ரீமில் ஒரு 80. அப்போ 360 + 80 இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 440 கிலோமீட்டர். புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Next question, speed of man along the river. So first initial பார்க்கும்போதே சொன்னேன்னா along the river னா யாரா இருப்பாங்க? டவுன் ஸ்ட்ரீமா இருப்பாங்கன்னு தெரியுமா? அப்போ இந்த இடத்துல டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை 5 km/h கொடுத்துருக்காங்க. அகெயின்ஸ்ட் தி ரிவர்னா யாரு? அப் ஸ்ட்ரீமா? அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 2 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மேன் வந்து என்ன பண்ணுறான்னா 20 km வந்து அப் ஸ்ட்ரீம்லையும் சேம் டிஸ்டன்ஸ் வந்து டவுன் ஸ்ட்ரீம்லையும் ட்ராவல் பண்ணுறான். அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யார் தான் எனக்கு? ஈக்குவல் தான். சரியா? உங்க கேட்குறது என்னன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹிம் இன் 3 hours? 3 மணி நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. இதில் தான் நான் ரொம்பவே தெளிவாக இருக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து சேம். ஸோ இவங்க ஸ்பீடை வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் பை ஹிம் இன் 3 hours இஃப் ஹி சிம்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஸ்பீடை வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவன் போகும்போது 20 கிலோமீட்டர், ரிட்டர்ன் வரும்போது 20 கிலோமீட்டர். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட் எப்படிமா கண்டுபிடிக்கணும்? இங்க ரெண்டு டிஸ்டன்ஸ் தானே. ஏல இருந்து பிக்கு போகும்போது 20 கிலோமீட்டர், பில இருந்து ஏக்கு வரும்போது என்னது? 20 கிலோமீட்டர். அப்போ ஆல்ரெடி தெரியுமா நமக்கு டைமண்ட் டிஸ்டன்ஸே படிச்சிருக்கோமா? ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸ்பீடு கொடுக்கும்போது ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருப்பாங்க எனக்கு? 2xy டிவைடட் பை x plus y. அப்போ ரெண்டு ஸ்பீட் கொடுத்துருக்காங்க தானே. அந்த ரெண்டு ஸ்பீட் யார் யாரு? 5 km/h ஒன்று, டவுன் ஸ்ட்ரீமில் 5 km/h, அப் ஸ்ட்ரீமில் என்னது? 2 km/h. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு தெரியும்? 2xy டிவைடட் பை x plus y. ஏன்னா 20 கிலோமீட்டர்னா அவங்க தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ 2xyனா 2 × 5 × 2. ஸோ இந்த 5 வந்து டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட், இந்த 2 வந்து அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் டிவைடட் பை 7. அப்போ யார் வந்துருவா எனக்கு? 5 2s are 10, 10 2s are 20, 20 divided by 7. 20 divided by 7 km/h. இதுதான் என்னவா இருக்கு? என்னோட ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கு. இவங்க கேட்கறது டிஸ்டன்ஸ் தானே. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் தானே. ஸ்பீடு வந்து நான் என்ன ஸ்பீட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன்? அவங்க ஆவரேஜ் ஸ்பீட்னு சொல்லனால ஆவரேஜ் ஸ்பீட் என்னென்னு தெரியும் எனக்கு? 20/7. எத்தனை மணி நேரம் சொல்லியிருந்தாங்க? 3 ஹவர்ஸ்னு சொல்லியிருந்தாங்களா? அப்போ 20/7 × 3னா 60/7 கிலோமீட்டர். புரிஞ்சுதா இது? ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு அப்ளை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்? நான் சால்வ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா இது? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். So next question என்ன சொல்லியிருக்காங்க? A man covers 40 km downstream and 36 km upstream in 10 hours. ஒரு மேன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா 40 km டவுன்ஸ்ட்ரீமில் போயிட்டு 36 km அப்ஸ்ட்ரீமில் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கான்? 10 hours எடுத்திருக்கான். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அதே மேனு 30 km டவுன்ஸ்ட்ரீமில் போயிட்டு 24 km அப்ஸ்ட்ரீமில் வர்றதுக்கு 7 hours எடுத்திருக்கான். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு ஃபைனலாக மேனோட ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 40 km 36 km 10 hours. ஸோ எப்படி எழுதலாம்? இது கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்க. இந்த எந்த இடத்துலையுமே நம்மக்கிட்ட எதை பற்றி சொல்லவே இல்லை? ஸ்பீடை பற்றி சொல்லவே இல்லையா? எங்கேயுமே நமக்கு எதை பற்றி பேசலை? ஸ்பீடை பற்றி பேசலை. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். அப்போ யாரோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்? டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும். நான் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறேன்னா அந்த டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்குள்ளேயும் அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீட்குள்ளே யார் தான் இருக்க போகிறா? எனக்கு போட்டோட ஸ்ட்ரீமும் வாட்டரோட ஸ்பீடும் தானே இருக்கும். சரியா? போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் வாட்டரோட ஸ்பீடுனா யார் வந்துருவா எனக்கு? டவுன் ஸ்ட்ரீமாக இருப்பாங்களா? போட்டோட ஸ்பீடு மைனஸ் வாட்டரோட ஸ்பீட்னா யாராக இருப்பாங்க? அப் ஸ்ட்ரீமாக இருப்பாங்களா? அப்போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் தானே வரணும். யாரோட ஸ்பீட் வரணும்? 40 km எதில் ட்ராவல் பண்ணாங்க? டவுன் ஸ்ட்ரீமா? அப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது டவுன் ஸ்ட்ரீமுங்கும் போது இங்கே யார் வந்துருவா? போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தானே வருவாங்க. அப்போது நான் முன்னாடியே சொன்னேன்னா டவுன் ஸ்ட்ரீமை யூன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, அப் ஸ்ட்ரீமை வீன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்கன்னு. எதுக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த இடத்துக்காக தான். சரியா? இந்த இடத்துல நான் தனித்தனியாக என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை. BS + SS அப்படின்லாம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. டேரெக்டாக டவுன் ஸ்ட்ரீம் என்னென்னு எழுதிக்கலாம்? நான் யூன்னு எழுதிக்கலாம். நான் டவுன் ஸ்ட்ரீமை நான் யூன்னு எடுத்துக்க சொன்னேன்னா
ப்ளஸ் அப்ஸ்ட்ரீமில் இவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டரா. ஸோ அப்ஸ்ட்ரீமுங்கிறனால வி. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்னது டோட்டல் டைமா. ஸோ இது வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போனதுக்கான டைம், இது வந்து அப்ஸ்ட்ரீமில் போகிறதுக்கான டைம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு என்ன கிடைக்குதா, அந்த 10 hours கிடைக்குதான். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் எழுதலாமா. ஹி கவர்ஸ் 30 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ 30 டிவைடட் பை யூ ப்ளஸ் 24 டிவைடட் பை v is equal to 7. சரியா. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேமாக இருக்கா. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா. எப்படி சால்வ் பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 40v ப்ளஸ் 36u is equal to 10uv. அதே மாதிரி இவங்களை எழுதலாம்னா எப்படி எழுதலாம், 30v ப்ளஸ் 24u is equal to 7uv. அப்போ காமன் மல்டிப்ளை பண்ணலான்னா யாரால் பண்ணலாம், நம்ம உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கூட என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது யார் வந்துருவா, 120v ப்ளஸ் 108u is equal to 30uv. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 120v ப்ளஸ் 24 into 4னா 96u is equal to 7 4s are 28uv. ஸோ அப்போது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணலாமா, மைனஸ் மைனஸ் மைனஸ். ஸோ இவங்க கேன்சல் ஆயிடுவாங்களா, இவங்க கேன்சல் ஆகினா ரிமைனிங் யார் இருப்பாங்க நமக்கு, உங்கள் ஒரு 8 12uவா. 12u is equal to யார் வந்துருவா எனக்கு 2uvயா. u கேன்சல் பண்ணிடலாமா. u கேன்சல் பண்ணோன்னா வியோட வேல்யூ என்ன கிடைக்குது எனக்கு 6 கிடைக்குதா. புரிஞ்சுதா. இது வியோட வேல்யூ 6. அப்போ வியோட வேல்யூவை 6ன்னு யூஸ் பண்ணி நம்ம யாரோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம், யூவோட வேல்யூவா கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ 6 4s are 24, யார் வந்துருவா நமக்கு 240யா. ஸோ 6 4s are 24 யார் வந்துருவா நமக்கு 240 ப்ளஸ் 36u is equal to 60 வந்துருமா. இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி 60uவா. ஸோ அப்போது என்ன பண்ணலாம், 240 is equal to இந்த 36u அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 24u ஆகுமா. அப்போ யூவோட வேல்யூ ஃபைனலாக என்ன கிடைக்குது எனக்கு 10. அப்போது விங்கிறது வந்து யார் எனக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, யூங்கிறது யார் எனக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. சரியா. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் தி மேன்னா ஸ்பீட் ஆஃப் தி போட்டோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2வா. அப்போது boat speed is equal to downstream plus upstream divided by 2. அப்போ downstream plus upstream na downstream ஓட வேல்யூ தானே u ன்னு எடுத்தோம் 10, upstream ஓட வேல்யூ என்னது 6 divided by 2. 10 plus 6 na 16 divided by 2 is equal to 8 km/h. புரிஞ்சுதா இது. ஸோ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலி சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சரியா. மேபி பார்க்குறதுக்கு ப்ராசஸ் உங்களுக்கு பெருசாக தெரியலாம், பட் கான்செப்டாக சால்வ் பண்ணணும்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம என்னைக்காவது இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அன்றைக்கி கண்டிப்பாக இதோட ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க. சரியா. ஸோ இதுதான் வந்து என்னோட பேசிக் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிற கொஷின். ஸோ எல்லா கொஷினுமே நம்ம ஒரே மாதிரி பார்க்கல இல்லையா, டிஃப்ரெண்ட்டாக தான் பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்டை நான் தெளிவாக இருந்தேனாலே போதும். சரியா. வேறு எதுவும் பெருசாக எனக்கு நான் புதுசாவோ இல்லை நிறையாவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த கான்செப்டை நான் பேசிக்காக நல்ல கான்செப்ட் ஓரியன்டாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாலே எந்த கொஷின்னாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். சரியா. ஸோ எப்பயுமே திருப்பி சொல்கிறேன், அந்த ஒரு விஷயம் அதுதான், அப்ளிகேஷன்னா நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்து தான் ஆகணும். நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்காத வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகாது, ஐடியான்ற ஒன்று கிடைக்காது. ஸோ அதனால் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்களாக உட்காந்து சால்வ் பண்ணால் மட்டும்தான், அடுத்தடுத்து வேறு கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா. ஸோ அதனால் நிறைய சால்வ் பண்ணி பாருங்கள். சரியாப்பா. தேங்க்யூ.